Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். ஹalleluya. Praise the Lord. இழந்ததை தேவன் என்ற இந்த காணொளியாம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். Praise the Lord. Hallelujah. நாம் முதலாவது பாகத்திலே பார்த்தோம், இழந்ததை தருகின்ற தேவனாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். போன முதல் பாகத்திலே தாவீது எவ்வாறு இழந்த செல்வத்தை பெற்றுக் கொண்டான் என்பதை குறித்தும், அது போல சிம்சோன் இழந்த பலத்தை எவ்வாறு மீட்டுக் கொண்டார் என்பதை குறித்தும், ஜெப ஆலய தலைவனாகிய எபிரு இழந்து போன தன் குமாரத்தை எப்படி இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டார் என்பதை குறித்தும், 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவிடத்திலிருந்து சுகத்தை எப்படி பறித்து கொண்டாள் என்பதை குறித்தும் நாம் கடந்த காணொளியிலே தியானித்தோம். சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டாவது காணொளியிலே நாம் தியானிப்பது இழந்ததை தருகின்ற தேவன் என்பதிலே நாம் இழந்து போன வருஷங்கள், அதாவது நாம் இழந்து போன வருஷத்தில் எல்லாம் இருக்கின்ற விளைவுகளை, பலன்களை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தரப்போகின்றார். சகோதர சகோதரிகளே, இதற்காக ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் தின்ற பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். ஹalleluya. Praise the Lord. இதுல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இவ்வளவு நாட்களா வாழ்ந்திருப்பீங்க, உங்களுடைய உழைப்பின் பயனெல்லாம் பொத்த பையில போட்ட மாதிரி எல்லாம் போயிருக்கும், அந்த பலன் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று ஆண்டவர் இந்த காணொளி வாயிலாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, என்ன பிரதர், நான் என்னுடைய வாழ்க்கையில நிறைய சம்பாதிச்சேன், அநேகர் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க, ஏமாற்றம் தான் மிஞ்சியது, நிறைய பேருக்கு உதவி செஞ்சு என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் போயிடுச்சு, அப்படி கவலையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா சகோதரர்களே? இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, நீ இழந்ததையெல்லாம் 2 மடங்காக திரும்ப தருகின்ற தேவனாக நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த காணொளி வாயிலாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, இதை விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹalleluya. Praise the Lord. நாம் இழந்து போன வருஷத்தை எல்லாம் மீட்டு கொடுத்து அதன் பலனை எல்லாம் தேவன் தருகின்றவராக இருக்கிறார். ஹalleluya. Praise the Lord. இதை நாம் வேதத்தின் வழியாக இப்பொழுது ஆராய போகின்றோம். இந்த 2வது பாகத்திலே இழந்து போன வருஷங்களின் பலனை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வாறு மீட்டுக் கொண்டார்கள் என்பதை இந்த காணொலியிலே நாம் தியானிக்க போகின்றோம். சகோதர சகோதரிகளே, இதிலே நாம் பார்க்கும் பொழுது, இதற்காக நாம் யாத்திராகமம் விடுதலை பயணம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் தியானிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டுள்ளது என்று பார்த்தால், யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய 70 பேர் எருசலேமுக்கு போகின்றார்கள், எகிப்துக்கு செல்கின்றார்கள். அங்க பாத்தீங்கன்னா இந்த எகிப்துக்கு யோசேப்பு முன்னாடியே ஃபர்ஸ்ட் எகிப்துக்கு போயிட்டாரு. ஆதியாகம புத்தகத்துல நம்ம படிக்கின்றோம். அதற்கு பிறகு யாக்கோபோட பிள்ளைகள் எல்லாரும் எகிப்துக்கு வந்துட்டாங்க. இப்ப எகிப்துல மொத்த எத்தனை பேர் சொல்லப்பட்டது? 70 பேராம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டுள்ளது. இந்த 70 பேர் இருக்கப்ப அதுக்கப்புறம் நாட்கள் செல்ல 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 இந்த ஜனங்களை பெருக வைக்கின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்க வசனம் சொல்லப்பட்டுள்ளது, யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா எகிப்துக்கு வருகின்றார். அவன் பார்த்து சொல்றான், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மளை காட்டிலும் ரொம்ப பழுகி பெருகி இருக்காங்க, இதை என்ன செய்வது, இவர்களை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய எதிரிகளோட சேர்ந்து கொண்டு நமக்கு விரோதமாக யுத்தம் செய்து நம்ம தோற்கடிச்சுட்டா என்ன பண்றது, அதற்காக யோசிக்கிறாங்க. இவர்களை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் சொல்லி இந்த புதிய ராஜா என்ன பண்றாரு, யோசனை பண்றப்ப யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே 11வது வசனத்திலே அங்க சொல்லப்பட்டுள்ளது. என்ன பண்றாங்க அப்படின்னா, யாத்திராகமம் 1:11 அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விசாரணைக்காரனை ஏற்படுத்தினார்களாம். இந்த விசாரணைக்காரனை எதற்காக ஏற்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாக வேலை வாங்குவதற்காக இவர்கள் விசாரணைக்காரனை ஏற்படுத்துகிறார்கள். எப்படின்னா, செங்கல் சாந்து வேலைகள், இந்த செங்கல் வெட்டிடுறது, வயல் வேலைகள் எல்லாத்தையும் கொடுமைப்படுத்தி அவருடைய வாழ்க்கையை கசப்பாக மாற்றியது என்று வேதம் சொல்கின்றது. இதை என்ன பண்றாங்க, எல்லா வேலையும் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் கொடுமைப்படுத்துகிறார்கள். இதனால இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, கர்த்தரை நோக்கி
அபயம் விட்டு கூப்பிடுறாங்களாம், ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க. இது இல்லாம ஹைலைட்டா ஒண்ணு பண்றாங்க பாருங்க சகோதரன். இந்த ராஜா என்ன பண்றான்னா, சிப்பிரால் பூரால் அப்படிங்கிற 2 மருத்துவச்சியை கூப்பிட்டு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிள்ளை பிரசவம் பாக்குறப்ப ஆண் பிள்ளையா இருந்தா கொன்னு போட்டுருங்க, பெண் பிள்ளையா இருந்தா உயிரோட விடுங்கன்னு சொல்றப்ப, இந்த மருத்துவச்சிகள் என்ன பண்றாங்க, தேவன் மேல பயம் இருந்து இஸ்ரவேல் தேவ சந்ததி, அதை நம்ம கொண்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க எபிரேய மருத்துவச்சிகள் தான், இஸ்ரவேல் ஜனங்களை சார்ந்தவர்கள் தான். இவங்க என்ன பண்றாங்க, ஆண் பிள்ளை பிறக்கிறப்ப உயிரோட விட்டுறாங்க. இத ராஜா கேள்விப்பட்டு கூப்பிடுறான், 2 பேரை கூப்பிட்டு, 2 மருத்துவச்சியை கூப்பிட்டு, நான் உங்களை ஆண் பிள்ளைகளை கொல்ல சொன்னேன், நீங்க ஏன் கொல்லங்கிறப்ப அவர் பதில் சொல்றாங்க பாருங்க, ராஜாவே இந்த எதிரிய ஸ்திரீகள் எல்லாம் பலமானவர்கள், இவங்க என்ன பண்றாங்க, நாங்க அவங்க வீட்டுக்கு போறதுக்கு அவங்களே அவங்களுக்கு பிரசவம் பார்த்துடுறாங்க, இதனால அந்த பிள்ளைகளை கொல்ல முடியல அப்படின்னு சொன்னோன்னே, அதனால இவங்க இப்படி சொல்லிட்டு வந்துடுறாங்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் நன்மை செய்தபடினால் இந்த மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் நன்மை செய்கின்றார். அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, கர்த்தருக்கு இந்த மருத்துவச்சிகள் பயந்தபடினாலே அவருடைய குடும்பத்தை தேவன் தலைக்க செய்தாராம். ஹalleluya, praise the Lord. அப்ப என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோட இருக்கிறார். இவர்கள் எவ்வளவோ இஸ்ரவேல் ஜனங்களை ஒதுக்குறாங்க இந்த எகிப்து ராஜா எல்லாமே, ஆனா அவர்கள் அதிகமாக பலுகி பெருகுகின்றார்கள். ஹalleluya, praise the Lord. அப்ப இங்க பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஜனங்களோட முறையீட்டை பார்த்து மோசேயை கூப்பிடுகின்றார். மோசேன்னு கூப்பிடுறப்ப மோசே சொல்றாரு, நான் போகலாண்டவரே, நான் திக்கு வாயு மந்த வாயு உள்ளவன்னு சொல்றப்ப, இல்ல மோசே நீ போன்னு சொல்லி ஆரோனைக்கு சொல்ல வர சொல்லி மோசேயும் ஆரோனையும் தேவன் அவங்களை போக வைக்கின்றார். இப்ப இது மாதிரி போக வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாத்தீங்கன்னா, மோசேயும் ஆரோனும் சேர்ந்து எங்க போறாங்க அப்படின்னா, பார்வோன் இடத்துல போறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் சந்திப்பு. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துலதான் போய் சந்திக்கிறாங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, எனக்கு திருவிழா கொண்டாடும்படி என் ஜனங்களை வனாந்திரத்துக்கு போறதுக்கு அனுப்பிவிடு, எனக்கு பண்டிகை கொண்டாடணும் அனுப்பிவிடுன்னு கர்த்தர் சொல்றப்ப இந்த பார்வோன் சொல்றான் பாருங்க, யாருங்க கர்த்தர், நான் எதற்கு அனுப்பணும், இந்த ஜனங்களை நான் எதற்கு அனுப்பணும், அதெல்லாம் அனுப்ப முடியாது போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இப்ப இது மாதிரி அனுப்பி விட்டோம், என்ன ஆயிடுச்சு, கர்த்தர் பார்க்கும் பொழுது 10 வாதைகளை கொடுக்கின்றார். இப்ப முக்கியமா எல்லாரும் கவனிக்கணும் சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியில முக்கியமான சாராம்சம் இப்பதான் வருது. கேட்க செவியுடன் கேட்க கடவன் ஆவியானவர் சொல்றாரு, இந்த 10 வாதைகளை ஆண்டவர் கொடுக்கின்றார். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், பார்வோன ஆண்டவர் ஒரே அடியா வதம் பண்ணிட்டு தன்னுடைய ஜனங்களை அழைச்சிட்டு வந்திருக்கலாம். எதற்காக 10 வாதைகளை கொடுக்க வேண்டும், அதை முக்கியமாக இதில் தியானித்து விட்டு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வாறு இந்த இழந்த 430 வருஷம் எகிப்தில் இருந்ததற்கான பலனை எவ்வாறு அடைந்தார்கள் என்பதை குறித்து நாம் இந்த செய்தியை முடுக்க போகின்றோம் சகோதரர்களே. சரி, நம்ம பார்க்கும்போது 10 வாதைகள் எதற்காக வருகின்றது, தேவன் ஏன் 10 வாதைகளை கொடுக்கணும், உடனே தன்னுடைய ஜனங்களை கூட்டிட்டு வந்திருக்கலாமே, ஒரு தூதன் அனுப்பி பார்வோனை அடிச்சுட்டு உடனே தன்னுடைய ஜனங்களை கூட்டிட்டு வந்திருக்கலாம். அது போல அநேக தூதர்கள் அனுப்பி பல காரியங்களை ஆண்டவர் செஞ்சிருக்காரு. ஏன் ஆண்டவர் அப்படி செய்யாம 10 வாதைகளை செய்கின்றார் என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க போகின்றோம். முதலாவது ஏன் தருகின்றார் என்று பார்த்தால், இந்த 10 வாதைகள் 10 தெய்வங்கள். அதாவது பாத்தீங்கன்னா, எகிப்திலே அநேக கடவுள்கள் இருந்தாலும் பிரதானமாக 10 கடவுளை வணங்கி வந்தார்கள், 10 தெய்வங்கள். இந்த 10 தெய்வங்களை வணங்கி வரும் பொழுது இந்த எகிப்திய ஜனங்கள் மட்டும் வணங்கவில்லை, அந்த எபிரேயர்கள் இஸ்ரேல் ஜனங்களும் 430 வருஷமா அங்க இருக்காங்க. அப்ப என்ன இருக்கும், எகிப்து வணங்குறப்ப மக்கள் வணங்குறப்ப இவர்களும் சேர்ந்து வணங்கி இருக்கலாம். ஏன்னு பார்த்தா என்ன ஆயிடுச்சு, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய குலதெய்வமாகிய யெகோவா தேவன் இருக்காரு, இருந்தாலும் நம்ம இங்க அடிமையா இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எகிப்திய இந்த வணக்க வழிபாடுகள் எபிரேயருக்குள்ளே வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 10 தெய்வங்கள் இருக்கு பாத்தீங்களா, எகிப்தின் 10 தெய்வங்களையும் ஒவ்வொரு தெய்வத்தையும் அடித்து நானே கர்த்தர் என்பதை எபிரேயர் இஸ்ரவேல் ஜனங்கள் காண வேண்டும் என்பதற்காகவே, எகிப்து ஜனத்திற்காக அல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேல் நான் எப்பேற்பட்டவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த 10 தெய்வங்களை அடித்து தானே கர்த்தர் என்பதை காண்பிப்பதற்காகவே 10 வாதைகளை வைக்க வைத்தார். இப்ப யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்துலதான் முதல் வாதை வருகின்றது. இப்ப நம்ம பார்க்கும் பொழுது இந்த 10 தெய்வங்கள்ல 3 தெய்வங்கள் பிரதான தெய்வங்கள். 10 இம்பார்ட்டன்ட்னாலும் அதுல 3 பிரதான தெய்வம், 3 தெய்வம், அப்பா தெய்வம், அம்மா தெய்வம், மகன் தெய்வம். இப்ப இங்க பார்க்கும் பொழுது அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமத்துல முதலாவது ஹப்பி அப்படிங்கிற தெய்வம் தான் அப்பா தெய்வம். எகிப்தியர்கள்லாம் ஹப்பி, அந்த அப்பா தெய்வம் யாரும் நைல் நதி. அப்ப முதலாவது ஆண்டவர் என்ன பண்றாரு,
இந்த எகிப்தியருடைய பிரதானமான கடவுள் யாரு? இந்த ஹப்பிங்கிற அப்பா தெய்வமாகிய நைல் நதி. இந்த பார்வோன் என்ன பண்ணுவான்னா, காலையில எப்பவுமே இருந்துச்சுன்னா இந்த நைல் நதியை போய் வணங்கி அதுக்கப்புறம் தான் வேலையை தொடங்குறப்ப எல்லாரும் பண்றப்ப அந்த வசனத்தை யாத்திராகம் 7ஆம் அதிகாரத்துல அது காலையில பார்வோன் அங்க வர்றப்ப மோசேயும் ஆரோனும் போயிட்டு என்ன பண்றாங்க, மோசே தன்னுடைய கோலால இந்த நைல் நதியை அடிக்கிறாரு. அடிச்சோன்னு என்ன ஆயிடுச்சு? ரத்தமாக மாறிவிட்டது. இதனுடைய உட்பொருள் என்னவென்று நீங்க யோசித்து பார்த்திருக்கீங்களா சகோதரர்? இது வரைக்கும் இந்த அப்பா தெய்வமாகிய ஹப்பிய தேவன் தன்னுடைய கோலை கொண்டு மோசையை வைத்து அடிச்ச போது அது ரத்தம் ஃபுல்லா பரவி போயிடுச்சு. அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா எகிப்தின் பிரதான தெய்வமான ஹப்பி அப்பா தெய்வத்தை காட்டிலும் நானே பெரியவன் என்பதை கர்த்தர் இங்கே காட்டுகின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சா, இந்த நைல் நதி அடிச்சு ரத்தமா மாறணும், மீன்கள் எல்லாம் செத்து போயிடுச்சான். என்ன செத்து போயிடுச்சா? மீன்கள் செத்து போயிடுச்சு. இப்ப பிரதானமான தெய்வம் ஹப்பி நைல் நதியை பத்தி பார்த்தோம். இந்த அம்மா தெய்வத்தை மகன் தெய்வத்தை இறுதியாக நான் சொல்றேன். அப்ப 4வது ஒரு தெய்வம், அம்மா தெய்வம் 2வது, மகன் தெய்வம் 3வது. அப்ப 4வது தெய்வம் ஒண்ணு இருக்கு. அப்ப அதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த 4வது தெய்வத்தோட பேரு ஹெட். அப்படின்னா என்னன்னு இப்ப சொல்றேன் பாருங்க. ஹெட்னா என்ன? 4வது தெய்வம்னா இந்த நைல் நதியில அடிக்கப்பட்டோன்னு மீன்கள் செத்து போச்சு, ஆனா அந்த ஹெட் சாவல. இந்த ஹெட்னா என்ன? தவளை. அப்ப என்ன ஆயிடுச்சா, இந்த நைல் நதி ரத்தமா மாறினாலும் அதுல இருக்க மீன்கள் செத்ததே தவிர தவளை சாகல. அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த தவளை எதுனா ஹெட்னா இந்த தெய்வம் எதற்காகனா இம்மையிலிருந்து மறுமைக்கு நம்மளை கூட்டிட்டு போற தெய்வம்னு எகிப்தியர்கள் நம்பினார்களாம். அதாவது எப்படின்னா நம்ம அடுத்த உலகத்துக்கு கூட்டிட்டு போற தெய்வம் தான் இந்த தவளை. அந்த தவளை ஜம்ப் பண்ணி போற மாதிரி அடுத்த தெய்வத்துக்கு அடுத்த உலகத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகணும்னு வச்சிருந்தாங்களாம். இதனாலதான் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க சகோதரர், எகிப்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நைல் நதிக்கு கிழக்க தான் வசிப்பாங்களாம். அப்ப கிழக்கத்துல இருக்கப்ப நைல் நதிக்கு மேற்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரமிடு பிளஸ் கல்ற எல்லாமே அங்கதான் இருக்குமா, சுடுகாடு எல்லாமே. ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல இருந்து அந்த உலகத்துக்கு போகும் பொழுது புதைக்கிறப்ப இந்த தவளை தான் அந்த உலகத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு அவங்களோட மூட நம்பிக்கையா இருந்துச்சு. அப்ப இவ்வாறு இருக்கும் பொழுது இந்த மறுமைக்கு கூட்டிட்டு போற இந்த தவளையும் தேவன் அடித்து நான் தான் உண்மையுள்ள தேவன் என்பதை கர்த்தர் இங்கு தன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே தவளையை வாதை செய்கின்ற சகோதர சகோதரிகளே. அப்ப அடுத்த 5வது ஒரு தெய்வத்திற்கு ஒவ்வொரு வாதை வரும்பொழுது ஒவ்வொருக்கும் ஒரு காரணம் இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஏதோ நம்ம பைபிள் படிக்கிறோம், ஆண்டவர் ஏதோ 10 பேர் அடிச்சிட்டோம்னா ஒவ்வொருக்கும் ஒரு உட்கருத்து இருக்கு சகோதரர்களை, நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த 4வது தெய்வமாகிய என்ன பார்த்துட்டோம்? ஹெட், தவளையை பார்த்தோம். தவளையும் மதம் பண்ணி என்ன ஆயிடுச்சு, இதுல முக்கியமான ஒரு காரியம், தவளை என்ன ஆயிடுச்சு, இந்த தவளை நீர்நிலையில இருந்து எல்லா இடத்துலயும் வந்துருச்சான், வீடு ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் வந்ததுக்கு அப்புறம் பார்வோன் போய் மோசடி ஜெபம் பண்ண பிரேயர் பண்ண சொன்னோம். மோசடி பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா எல்லா தவளையும் அடுத்த நாள் செத்து போயிடுச்சான். செத்து போனது நாட்டம் எடுத்ததா எகிப்து தேசம் ஃபுல்லா. அந்த தவளை தெய்வம் சொன்னா அதை நேர வச்சுட்டாரு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்ப இது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் அவ்வாறு செய்தார். இப்ப 5வது ஒரு தெய்வத்தை பார்க்கப்பட்ட கெப் அப்படின்னா என்னன்னா பேன். இந்த பேன் தெய்வம் எதற்காகனா பூமிக்கும் விவசாயத்திற்கும் தெய்வமா. அப்ப விவசாயத்திற்கான தெய்வம். இப்ப நமக்கு விளைச்சல் நல்லா நடக்கணும்னா இந்த எகிப்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கெப்புங்கிற அந்த பேன் தெய்வத்தை தான் போய் வணங்குவாங்களாம். அப்ப இந்த பழக்க வழக்கம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வரக்கூடாதுன்னு பேன்களை அனுப்புகின்றார் கர்த்தர். அனுப்பி இந்த பேன்கள்னாலும் அல்ல, உன்னை ரட்சிக்கின்றவன், உன் செழிப்பை உன் வயலை பெருக செய்கின்றவன் நான் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறியும்படியாக இந்த கெப் அப்படிங்கிற இந்த தெய்வத்தையும் நம் கர்த்தர் முறியடிக்கின்றார் சகோதரர்களே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப அடுத்து இந்த பேனையும் பார்த்துட்டோம். 6வது ஒரு தெய்வம் வருது. இதை பாருங்க, இது முக்கியமானது என்னன்னா வண்டு. அடுத்து வண்டு வருது. அந்த என்னன்னா அந்த வண்டை ஷூ கெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன, அந்த வண்டு எதற்காகனா பூச்சிகளின் தெய்வமா. இந்த எகிப்திய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களா, தங்கள் பூச்சி இந்த மாதிரி மற்ற காரியங்கள் தங்களை அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்காக இந்த வண்ட தெய்வமா வச்சு வணங்குவாங்களாம். அதுக்கு பேரு ஷூ கெட்டி. அப்ப இந்த பூச்சிகளிடம் இருந்து மற்ற ஊர்வன எல்லாவற்றிலும் இருந்து தங்களை காப்பாற்றுவது இந்த வண்டு தெய்வம் தான் காப்பாற்றும் நினைச்சிட்டு இந்த எகிப்திய ஜனங்கள் இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களும் அது போல அல்ல. கர்த்தர் இங்கே வண்டுகளினால் பூச்சிகளினால் அல்ல, நான் உன்னை காக்கின்ற தேவன் என்பது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படும்படியாக இந்த வாதையை செய்தார் சகோதர சகோதரிகளே. அடுத்து 7வது இந்த தெய்வம் தான் ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்கும் இங்க கவனிங்க. ஹல்லேலூயா. இப்ப 7வதா ஒரு தெய்வத்தை பத்தி பாக்குறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மிருக ஜீவன்கள். இந்த வண்டை கர்த்தர் அனுப்பினதுக்கு அப்புறம் இதுதான் முக்கியமானது, கவனிங்க எல்லாரும். அதாவது மிருக ஜீவன்கள் எல்லாம் மடிந்து போயிடுதான். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எகிப்திய மிருக ஜீவன்கள் எல்லாம் மடிந்து போயிடுதான்.
அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டு தேசத்துல இருக்க கோசன் தேசத்துல இருக்க எந்த மிருகமும் மதித்து போகலையா. அப்ப இங்க வந்து பார்க்கும்போது இதுதான் ஹைலைட் சகோதரர்களை கொஞ்சம் கவனிங்க. முக்கியமானது என்னன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம், இந்த தெய்வத்தை வழியிடுவது ஓப்பூஸ். எல்லாரும் கவனிங்க, இந்த ஓப்பூஸ் தெய்வம் என்ன, முக்கியமான தெய்வம் என்னன்னா கன்றுக்குட்டி. இப்ப இந்த ஓப்பூஸ் தெய்வத்தை வணங்குறப்ப எதற்காக எகிப்திய ஜனங்கள் எல்லாம் வணங்குவாங்கன்னா, ஒரு யுத்தம் பயணம் சொல்றேன்னா முன்னாடி போறதுக்கு இந்த கன்றுக்குட்டியை அனுப்புவாங்களாம். அப்ப இந்த கன்றுக்குட்டியை தான் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துல மோசே 40 நாள் உபவாசம் பண்ண போனப்ப இஸ்ரேல் ஜனங்க இந்த கன்றுக்குட்டியை செஞ்சிருவாங்க. அந்த கன்றுக்குட்டி தான் ஓப்பூஸ். அப்ப இந்த வணக்கம் இந்த எங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்திருக்குன்னா இந்த ஓப்பூஸ் தான் அங்க வந்திருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த நீ உங்க மிருக ஜீவன்களை காப்பாற்றுற இந்த ஓப்பூஸ் தெய்வம் சொல்றியா, பார் உன்னுடைய எகிப்தியோட மிருக ஜீவன்கள் அனைத்தும் அழிந்து போகிறது, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மிருக ஜீவன்கள் ஒன்றும் அழியவில்லை. ஓப்பூஸ் தெய்வத்தை காட்டிலும் நான் பெரியவன் என்பதை கர்த்தர் இங்கே வெளிப்படுத்துகின்றார் சகோதர சகோதரிகளே. அப்ப நீங்க பார்க்கும்போது அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு பிறகு சாலமோனுக்கு பிறகு தேசம் 2ஆக பிரிகின்றது. யூதா இஸ்ரவேல் என்று பிரியும் பொழுது அங்கே யெரொபெயாம் தானிலும் பெத்தலிலும் 2 கன்றுக்குட்டிகளை வைக்கின்றான் என்று நாம் வேதத்திலே படிச்சிருக்கிறோம். அவன் எதை பார்த்து வைத்தான், அந்த ஓப்பூஸ் தெய்வ வழக்கத்தை தான். தானில் ஒரு கன்றுக்குட்டியையும் பெத்தலில் ஒரு கன்றுக்குட்டியும் வைத்தான். அப்ப இந்த ஓப்பூஸ் அப்படிங்கிற தெய்வ வழிபாடு தான் அங்க வந்து மக்களை பாதிச்சிருக்கு. அப்ப இந்த ஓப்பூஸை காட்டிலும் நான் பெரியவன் என்பதை தான் கர்த்தர் இங்க அங்க என்ன ஆயிடுச்சான், எகிப்திய மிருக ஜீவன்கள் எல்லாம் க்ளோஸ், ஒண்ணு கூட இல்ல. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒரு மிருக ஜீவன் கூட சாகவில்லையா. அப்ப கர்த்தர் பெரியவர் என்பதை இங்க காட்டுகின்றார். ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஆமேன் என்று சொல்வோம். ஆமேன். இப்ப எதற்காக நாம இதெல்லாம் சொல்றோம்னா, கர்த்தர் எப்பேற்பட்டவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஏதோ வரோம் நம்ம பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா ஜெபம் பண்ணிட்டு போறத பத்தி இல்ல. என் தேவன் எப்பேற்பட்டவர், வல்லமை உள்ள தேவன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் உள்ள அநேக தெய்வங்களை காட்டிலும் உயர்ந்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய முன்னாக அனைத்து முழங்கால் படியிடும் என்று வேதம் சொல்கின்ற சகோதரர்களே, நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆவியானவர் ஏவியபடினா இந்த வீடியோ நம்ம இங்க போடுறோம். பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. அடுத்த தெய்வத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எரிபந்து குப்புளங்கள் வருகின்றது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இது என்ன தெய்வம் அப்படின்னா, மருத்துவத்திற்கான தெய்வத்தை வந்து மருத்துவத்துல வந்து எகிப்தியர்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட். நீங்க கெய்ரோ மியூசியத்துல போய் பாத்தீங்கன்னா முதல் அறுவை சிகிச்சை செஞ்சதெல்லாம் அந்த எகிப்தியர்கள் தான். அப்ப இங்க என்னன்னா மருத்துவத்திற்கான ஒரு தெய்வம் இருக்கா. அது வந்து என்ன தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்மேட். இந்த தெய்வம் இவங்க என்ன பண்ணா, எரிபந்து கொப்புளம் அந்த அம்மை நோய்க்குள்ள ஃபுல்லா வந்துருச்சா எகிப்தியருக்கு எல்லாருக்கும். ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரலையா. அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த செக்மேட் அப்படிங்கிற அந்த மருத்துவ தெய்வத்தை காட்டிலும் நான் பெரியவன் என்பதை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துவதற்காக, தன்னுடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக அந்த எரிபந்து கொப்புளத்தை அங்கே வர வைக்கின்றார் சகோதரர்களே. நீங்க புரிந்துக்கணும்பா. இப்ப அநேக ஜனங்களை காட்டிலும் இயேசு பெரியவர். ஆமென் ஹல்லேலூயா. மருத்துவத்திற்கெல்லாம் மருத்துவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப மருத்துவ தெய்வத்தை அங்க வணங்கினாலும் என் பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்க, இந்த விஞ்ஞானத்தில் இருக்க, இந்த இங்கிலீஷ் மெடிசன், தமிழ் மெடிசன் எல்லாவற்றை காட்டிலும் என் இயேசு பெரியவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பரம வைத்தியராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாராம், அந்த செக்மெண்ட்ங்கிற அந்த தெய்வத்தை அழிக்கும்படியாக அங்க என்ன பண்ற, எரிபந்து கொப்புளத்தை வர வைக்கின்றார் சகோதரர்களே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து நம்ம பார்க்கின்றது 8வதாக கல்மலை, 7வது கல்மலை. அப்ப ஆண்டவர் கல்மலை எதுக்கு வர வைக்கிறாருன்னு அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிடறேன். அவருடைய வான தெய்வமாகிய செப், செப்புங்கிற வான தெய்வம் என்ன பண்ணுனா மலையை கொடுக்கிறது. அப்ப மலையை கொடுத்து நம்மளை காப்பாத்துறது, மற்ற காரியங்களை காப்பாத்துறதுன்னு எகிப்து ஜனங்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த செவ்வியங்களை காப்பாற்றுவது நான் தான் காப்பாற்றுவேன்னு எகிப்திய ஜனங்கள் அல்ல, இஸ்ரேல் தன்னுடைய சொந்த ஜனம் அறிந்து கொள்வதற்காக கல்மலையை பெரிய வைக்கின்றார் வானத்திலிருந்து. இங்க பாத்தீங்கன்னா கல்மலை எங்க போதுதான், எகிப்தியர் இருக்கிற இடத்துல கல்மலை வருதா, இஸ்ரேல் இருக்கிற நேரத்துல கோசன் நேரத்துல கல்மலை வரல. அப்ப இது வந்து அவரே கர்த்தர் இயேசுவே ஆண்டவர் என்பதை நாம் இந்த காணொளி வழியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் இந்த செய்தியை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் சகோதர சகோதரிகளே. இதுல இருந்து நாம் பார்க்கும்போது இயேசு எப்பேற்பட்ட தெய்வம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அவருடைய பிள்ளைகளாக நம்ம அவர் நம்மளை தேர்ந்தெடுத்தார் பாருங்க, நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அடுத்து பாத்தீங்கன்னா வெட்டுக்கிளிகள். இந்த வெட்டுக்கிளிகள் தெய்வத்துக்கு செராபிஸ். இந்த எகிப்திய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விவசாயம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வெட்டுக்கிளிகள் வந்து அந்த அந்த வளமையெல்லாம் கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செராபிஸ் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை வணங்குவாங்களாம்.
இந்த தெய்வம் என்ன பண்ணுமா, அந்த வெட்டு கிளிகள் மத்த அந்த பூச்சி வகைகள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த செராபீஸ வணங்குறப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, வெட்டு கிளிகள் இருந்து உன்னை பாதுகாக்கிறது தானே வணங்குற, இந்த வெட்டு கிளிகளை கீழ்காட்டு வழியாக அனுப்புன்னு சொல்லி வெட்டு கிளி வந்து இந்த கல்மலையில பச்சித்தது இல்லாம ஒரு பயிர் இல்லாம பச்சித்திருச்சான். எகிப்துல ஒரு பச்சை கலர்ல ஒரு இலை கூட இல்லையா, வேதம் சொல்கிறது, நீங்க படித்து பார்த்தால் தெரியும். அப்ப என்ன ஆயிடுச்சான், ஒரு பச்சை கலர் ஒரு இலை கூட இல்லாத அளவுக்கு வெட்டுக்கிளிகள் எல்லாத்தையும் பச்சித்து போட்டதான் எகிப்தியர் எல்லாம். அப்ப நீங்க இங்க பார்க்கும் பொழுது இந்த செராபீஸ் தெய்வத்தை காட்டிலும் நான் பெரியவர் என்பதை கர்த்தர் இங்கே காட்டுகின்றார். சகோதர சகோதரிகளே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நான் சொன்னேன், அப்ப அப்படிங்கிற அப்பா தெய்வத்தை பத்தி சொன்னேன், இந்த அம்மா தெய்வம் ஒண்ணு மகன் தெய்வம் ஒண்ணு இருக்கு சொன்னேன். அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகின்றோம். எல்லாரும் கொஞ்சம் இதை கூர்ந்து கவனிங்க சகோதர சகோதரிகளே. இப்ப இந்த அம்மா தெய்வத்தை பத்தி பார்க்கும் பொழுது ரா அப்படிங்கிறது என்னன்னா சூரிய கடவுள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எகிப்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நைல் நதி, அதாவது ஹப்பிங்கிற அப்பா தெய்வத்திற்கும் ரா அப்படிங்கிற அம்மா தெய்வத்திற்கும் பிறந்த குழந்தை தான் பார்வோன், தலைச்சன் பிள்ளை அப்படின்னு வந்து அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராங்கிற இந்த அம்மா தெய்வம், இந்த சூரிய சொல்றான் பாத்தீங்களா, இத ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சூரியனை அந்தகாரப்படுத்துகின்றார். காரிருள் வந்ததான். எங்க காரிருள் வந்ததான்? எகிப்திய ஜனங்கள் இருந்த எல்லா இடத்துலயும் காரிருள் வந்ததான். இஸ்ரேல் ஜனங்கள் இருந்த இடத்துல காரிருள் வரவில்லையா சகோதர சகோதரிகளே? அப்ப நீங்க இங்க பார்க்கும் பொழுது அப்ப தேவன் என்ன பண்றாரு, ஹப்பி அப்படிங்கிற அப்பா தெய்வத்தை மட்டும் இல்ல, ரா அப்படிங்கிற இந்த அம்மா தெய்வத்தை, எகிப்தியர்கள் வழிபட்ட அந்த அம்மா தெய்வத்தையும் தேவன் அடிக்கின்றார். அது மாத்திரமல்ல, இறுதியாக இந்த ரெண்டு தெய்வத்திற்கு பிறந்த தலைச்சன் பிள்ளை தான் பார்வோன் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அந்த தலைச்சன் பிள்ளை 10வதாக தலைச்சன் பிள்ளையை சங்காரம் பண்ணுகின்றார். ஹல்லேலூயா. அங்க எகிப்துல பிறக்கிற ஒவ்வொரு தலைச்சன் பிள்ளைக்கும் இந்த பார்வோனுடைய அந்த குணாதிசயம் இருக்கும் என்று எகிப்தியர்கள் நம்பினார்கள். ஆக பார்த்தீர்கள் என்றால் ஒரு பிள்ளை, பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் அடிமையின் தலைப்பிள்ளை வரை எகிப்தில் இருக்கிற ஒரு தலைப்பிள்ளை எல்லாம் எல்லாரையும் சங்காரம் பண்ணுகிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா சகோதரர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த 10 வாதைகளின் வழியாக 10 தெய்வங்களை விட இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறியும்படியுமே கர்த்தர் இவ்வாறு செய்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த 10 தெய்வங்களை குறித்து நம்ம இப்ப பார்த்துட்டோம். இப்ப நம்முடைய செய்தியின் சாராம்சத்துக்குள்ள நம்ம வரும் பொழுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள். இப்ப 430 வருடங்கள் அடிமைகளாக இருக்கும் பொழுது சம்பளமே கொடுக்கல. என்ன ஆயிடுச்சு, வெறும் வைக்கோல் மட்டும் கொடுப்பாங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, மோசே முதல்ல வந்து எங்க ஜனங்களை விடுங்க 5ஆம் அதிகாரத்துல சொல்றப்ப உடனே பார்வோன்னு சொல்லுவான், எதற்காக நான் விடணும், இந்த ஜனங்களுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களா, வைக்கோலை நிப்பாட்டு அப்படின்னு பார்வோன்னு சொல்லிடுவான். அப்ப என்ன ஆனா முதல்ல நீங்க நன்றா புரிந்து வேலை செய்வாங்க, செங்கல் அறுத்து வயல்களை கடுமையா வேலை செஞ்சா சம்பளம் கொடுக்க மாட்டான். அதாவது வைக்கோல் சாப்பிடுறதுக்கு தேவையான அந்த சாப்பாடு மட்டும் கொடுப்பான். இந்த மோசே வழியாக எங்க தெய்வத்திற்கு ஆராதனை பண்ணும் மனாந்திரத்துக்கு 3 நாட்கள் போகணும்னு சொல்லி சொன்னதுனால இப்படியா சொல்றீங்கன்னு அந்த வைக்கோல் சாப்பாடே கட் பண்ணிட்டான். நீ வேலை செய்யறது செஞ்சுட்டே இருக்கணும், ஆனா உனக்கு எதுவுமே கிடைக்காது. இதை செஞ்சு முடிச்சுட்டு நீனே போய் வைக்கோல் எடுத்து நீனே எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கணும்னு சொல்றப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக மாற்றப்பட்டார்கள். அவர்கள் இழந்த வருஷங்கள் ஒவ்வொரு நாளும் அடிமைத்தனத்தில் இருந்தபடினால கர்த்தர் தம்முடைய இரட்சகனாக மோசேயை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுகின்றார். இதை நாம் யாத்திராகமம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது மோசே ஒவ்வொரு ஜனங்களிடத்திலும் சொல்கின்றார், நீங்கள் உங்கள் எஜமான்கள் எகிப்திய எஜமான்கள் இடத்திலும் வெள்ளி உடைமையும் பொன்னுடைமையும் கேட்டு வாங்குங்கள் என்று மோசே சொல்கின்றார். 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே மோசே சொல்கின்ற பொழுது வெள்ளியுடைமை பொன்னுடைமையை கேட்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அதன்படியாக அந்த தலைப்பிள்ளை சங்காரத்தின் பொழுது இந்த 12ஆம் அதிகாரத்துல எல்லாரோட தலைப்பிள்ளையும் மரித்து போயிடுச்சு. என்ன, எல்லாரும் நைட்ல அந்த கோலப்படுது, எகிப்து கூக்குரல், எங்கு ராத்திரியில கூக்குரல். சங்கார தூதன் வந்து ஒவ்வொரு தலைச்சன் பிள்ளை அடித்த பிறகு பார்வோன் எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்க போங்க, இந்த நாட்டை விட்டு கிளம்புங்க, எங்களை ஆசீர்வதிச்சுட்டு போங்கன்னு சொல்றப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு இடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்டு வாங்கினார்கள் என்று யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் அதிகாரம் வசனத்திலே நாம் படிக்கின்றோம் சகோதர சகோதரிகளே. 12ஆம் அதிகாரம் 36 சொல்லப்பட்டு இப்படி கொள்ளையடித்தார்களாம், எகிப்தையே கொள்ளையடித்தார்களாம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவர் இழந்து போன வருஷத்திற்கு கணக்கு பண்ணி அவர்களிடத்திலிருந்து பறிக்க வைத்தார்கள். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி ஒரு சம்பளம் கூட கொடுக்காம அவர்கள் இழந்து போய் 430 வருஷம் அடிமைகளாக இருந்தார்களா, அதற்கான பலனை வெள்ளியுடைமை பொன்னுடைமைகளாக கர்த்தர் எகிப்தியர் வந்து பறித்து வாங்கி கொடுக்கின்றார். ஏனென்று பார்த்தா அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு,
இவங்க ஆளை விட்டா போதும், விட்டா நானும் செத்து போடுவேன்ட்டு ஒரு பயம் வந்துருச்சு எகிப்தியருக்கு. அவன் கேட்டதை எல்லாம் கொடுக்குறாங்க. இப்படி எகிப்தையே கொள்ளையடித்து இஸ்ரவேல் ஜனங்கள் சென்றார்களாம் சகோதர சகோதரிகளே. அப்ப நீங்க இங்க பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்து போன வருஷத்தின் பலனை இந்த யோவேல் 2:25 படி நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று தேவன் சொன்னபடி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இழந்து போன பலனுக்கேற்ற எல்லாவற்றையும் தேவன் கொடுத்து எகிப்தை விட்டு அனுப்புகின்றார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட தேவன் பாருங்க. தங்களுடைய பிள்ளைகளுடைய உழைப்பின் பலனை அவர் ஆசீர்வதிக்கின்ற தேவன். பார்த்துக்கிட்டே இருப்பார் சகோதரர்களே. இப்ப நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்க அநேகர் உங்களை வஞ்சித்து ஏமாத்திட்டு உங்களுடைய உடைமைகள் எல்லாம் கொள்ளையடித்திருந்தாலும் அவர்களிடமிருந்து பறித்து மீண்டும் உங்களுக்கு 2 மடங்காக கொடுக்க நம் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தபடினாலே அவருடைய குடும்பத்தை தேவன் தலைக்க வைத்தபடி இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க தேவனுக்கு பயந்திருக்கிறபடினாலே உங்களுடைய குடும்பத்தை தலைக்க செய்து உங்களை பெருக செய்கின்ற தேவனாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் இழந்து போன வருஷங்களின் பலனை ஆண்டவர் உங்களுக்கு மீண்டும் கொடுப்பார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடத்தின் பலனை அன்று ஒரே ராத்திரியிலே கர்த்தர் கொடுத்தபடி இன்றைக்கு நீங்கள் இழந்து போன பலனை எல்லாம் உங்களுக்கு தருவார். அது மாத்திரமல்ல, அவரே பெரிய தெய்வம் என்பதை இந்த காணொளி வாயிலாக உங்களிடத்தில் ஆண்டவர் பேசினபடியால் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த காணொலியை பார்க்கின்ற பிள்ளைகள் இழந்து போன வருஷத்தின் பலனை எல்லாம் நீர் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த காணொலியில 10 வாதைகளை குறித்து தியானித்தோம் தகப்பனே. 10 தெய்வங்களை காட்டிலும் இயேசுவே பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த காணொலியை பார்க்கின்ற பிள்ளைகள் நீரே பெரியவர் என்பதை அறிந்து உம்மிடத்தில் விசுவாசம் கொண்டு இழந்ததை 2 மடங்காக பெற்றுக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே பொருட்படுத்தி வழி நடத்தும். வல்லமையில இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.